என் மகளே, என் மகனே, கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களை அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடத்திய கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை கர்த்தராகிய நான் நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்மையை தருகிற நம்பிக்கையின் தேவன் நான். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தராகிய என்னை விசுவாசத்துடனே நம்ப வேண்டும். என்னை நம்பியவர்களை கர்த்தராகிய நான் என்றும் கைவிடுவதில்லை. என் மகளே, என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தராகிய என்னை நம்பிக்கையில் தேவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய எதிர்காலத்தினை குறித்த நம்பிக்கையினை கர்த்தராகிய நான் உங்களுக்கு தருகிறேன். கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையானது உங்களுடைய உள்ளத்திலே நிறைவாக இருக்கும். நான் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையானது உங்களுக்கு உங்கள் உள்ளத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெருக்க பண்ணும் என்று வாக்கு கொடுக்கிறேன். இன்று ஏதோ ஒரு கலக்கத்தோடு என்னை நோக்கி ஜெபம் செய்தீர்கள் அல்லவா? அப்படி என்னை நோக்கி ஜெபம் செய்த என் மகளே, என் மகனே, உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், இன்று உங்களுடைய உள்ளத்தினை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தராகிய நான் கொடுக்கக்கூடிய தேவ சமாதானத்தை உங்களிடத்தில் இருந்து ஒருவனாலும் எடுத்து போட முடியாது. என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது நான் கொடுக்கக்கூடிய சந்தோஷமானது உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கும். என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய என்னை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், விசுவாசத்துடனே உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்தீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாக பெருகி கிடைக்கும். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு சத்துருக்களால் எழும்பக்கூடிய கலக்கம், வேதனை, துக்கம் இவைகளில் இருந்து நீங்கள் விடுபட உங்களுடைய உள்ளத்திலே சமாதானத்தின் தேவனாகிய என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் விசுவாசத்துடனே கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டும். கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சமாதானமும் சந்தோஷமும் உங்களுடைய உள்ளத்திலே நிறைந்து இருந்தால், உங்களுக்கு எதிராக எழுப்பக்கூடிய சத்துருக்களினால் உங்களுக்கு எந்த ஒரு கலக்கமும் வேதனையும் துக்கமும் உங்களுடைய உள்ளத்தினை ஆட்கொள்ளாது என்று வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தராகிய நான் உங்களுக்கு எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் சமாதானமும் இருக்கும்படியாகவே விரும்புகிறேன். என் ஜனமாகிய நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சமாதானமும் நிறைவாக இருக்கும்படியாக உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கை வைத்து என்னை நோக்கி, கர்த்தாவே, இந்த வேதாகம வாக்குத்தத்தின்படி நீங்கள் என்னுடைய உள்ளத்தினை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன். கர்த்தாவே, நான் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்கும்படியாக என்னை ஆசீர்வதித்து என்னை நிறைவாக நடத்தும்படியாக உம்மை துதிக்கிறேன். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வேதனை, துக்கம், கலக்கம் இவைகளை என்னிடத்தில் இருந்து எடுத்து போட்டு என்னுடைய உள்ளத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாக கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். நீங்கள் என்னை நோக்கி துதிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி உங்களுடைய உள்ளத்திலே இருந்து வேதனை, துக்கம், கலக்கங்களை எடுத்து போட்டு உங்களுடைய உள்ளத்தினை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அதற்கு முதலில் கர்த்தரை விசுவாசித்து உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டும். என் மகளே, என் மகளே, நீங்கள் எப்பொழுதும் அனைவரிடத்திலும் அன்பாக பழக வேண்டும். நீங்கள் இரக்க குணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் என்று எழுதியிருக்கபடியாக, கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளத்திலே இரக்க குணம் இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். கர்த்தராகிய நான் உங்களிடத்திலே இரக்க குணம் கொண்டவராக இருக்கும் பொழுது, கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் மற்றவர்களுக்கு இரக்க குணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய நான் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துவது போல நீங்களும் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்று கர்த்தராகிய நான் விரும்புகிறேன். நீங்கள் அநேக மக்களிடத்திலே தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். என் மகளே, என் மகனே, கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்களை அன்புடன் நடத்த வேண்டும். நீங்கள் வியாபாரங்கள் செய்து கொண்டிருந்தால் உங்களிடத்திலே வேலை செய்பவர்களை நீங்கள் மரியாதையாக நடத்த வேண்டும். நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தால் அனைவரிடத்திலும் அன்பாக ஊழியம் செய்ய வேண்டும். நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்திலே உங்கள் வீட்டின் அருகிலே இருப்பவர்களிடத்திலே நீங்கள் அன்பாக பழக வேண்டும். உங்களிடத்திலே ஏதோ ஒரு உதவியை தேடி வரக்கூடிய ஏழையினை நீங்கள் கைவிடக்கூடாது. உங்களால் இயன்றதை நீங்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும். இல்லாதவர்களுக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் உதவி செய்யுங்கள். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு வேதாகமத்தில் சொல்லி இருக்கபடியாக, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று எழுதியிருக்கபடியாக நீங்கள் ஏழைகளுக்கு உதவ வேண்டும். என் மகளே, என் மகனே,
நீங்கள் இரக்கமுள்ளவர்களாய் அனைவரிடத்திலும் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களிடத்திலே உதவி கேட்டு வருபவர்களுக்கு மனம் உவந்து உதவி செய்தீர்கள் என்றால் கர்த்தராகிய நான் உங்களுக்கு மனமுகந்து உதவி புரிவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் இரக்க குணம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் என்னிடத்திலே இரக்கம் பெறுவீர்கள். நீங்கள் இரக்க குணம் கொண்டவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு கர்த்தராகிய நான் இரக்கமுள்ளவர்களாக உங்களிடத்திலே இருப்பேன். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் கை வைத்து என்னை நோக்கி ஜெபத்தினிலே, கர்த்தாவே, உங்களைப் போலவே எனக்கு இரக்க குணம் கொண்ட இதயத்தை தாருங்கள். கர்த்தாவே, உங்களைப் போலவே நானும் இரக்க குணம் கொண்டவனாக இருக்க வேண்டும். நானும் என்னிடத்திலே உதவி கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்கான கிருபையை எனக்கு தந்து என்னை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்கள் உள்ளத்திலே இரக்க குணம் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் சமாதானத்துடனும் இருக்கும்படியாகவே கர்த்தராகிய நான் விரும்புகிறேன். அதற்காகவே என் ஜனமாகிய உங்களிடத்திலே கர்த்தராகிய நான் தினமும் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுத்து நீதிமான்களாக வாழும் பொழுது கர்த்தராகிய நான் உங்களுக்கு அற்புதங்களை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். நாகூம் 1:13 நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களின் மீது பொல்லாத பிசாசு ஆனவனின் நுகம் இருக்கின்றது. அது உங்களுக்கு இருக்கக்கூடிய கலக்கம், வேதனை, வியாதி, துக்கம், கவலை, பயம் என ஏதோ ஒரு காரியம் உங்கள் மீது இருக்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர முடியல என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அது கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய நிந்தைகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கலாம். இந்த மாதிரியான காரியங்களில் இருந்து எங்களால் விடுபடவே முடியவில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், உன் மேல் இருக்கின்ற நுகங்கள் முறிக்கப்படும். உங்கள் மீது இருக்கின்ற பொல்லாத பிசாசானவனின் நுகத்தினை முறித்து உங்களுக்கு விடுதலையை உண்டு பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, இன்று உங்கள் மீது எந்த மாதிரியான காரியங்களிலே அழுத்தம் இருக்கின்றது என்று சிந்தித்துப் பாருங்கள். அந்த காரியங்களை குறித்து இன்று என்னிடத்திலே நீங்கள் ஜெபத்தினிலே அறிக்கையிடுங்கள். என் மகளே, என் மகனே, இன்று உங்கள் மீது இருக்கக்கூடிய பொல்லாத பிசாசானவனின் முகத்தினை முறித்து உங்களுக்கு விடுதலையை உண்டு பண்ணுகிறேன். நீங்கள் உங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய வேதனை, துக்கம் இவைகளை குறித்து கலங்காமல், பயப்படாமல் கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தராகிய நான் உங்களுக்கு அவைகளில் இருந்து விடுதலையை உண்டு பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். சங்கீதம் 94:22 கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கன்மலையுமாயிருக்கிறார் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய சத்துருக்களினால் வரக்கூடிய ஆபத்துகளிலே கர்த்தராகிய நான் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பேன். கர்த்தராகிய நான் தான் உங்களுக்கு அடைக்கலமாகவும் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு கன்மலையுமாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துக்கள், பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் கர்த்தராகிய கன்மலைக்குள் பாதுகாப்பாக இருங்கள். நீங்கள் கர்த்தருடைய கன்மலைக்குள் பாதுகாப்பாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய சத்துருக்கள் ஓடிப்போவார்கள். நீங்கள் விசுவாசத்துடனே கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தரிடத்திலே பாதுகாப்பாக அடைக்கலமாக இருப்பீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அதற்கு முதலில் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபம் செய்யும் பொழுது, கர்த்தாவே, உம்முடைய கன்மலைக்குள் நான் பாதுகாப்பாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு எதிராக எழும்பக்கூடிய சத்துருக்களை என்னிடத்திலிருந்து விலக்கி என்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் என்று என்னை நோக்கி நீங்கள் ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு கன்மலையாக இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தவே விரும்புகிறேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். ஆதியாகமம் 12:2 நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய பேரினை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தராகிய நான் வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டும். என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய பேரினை பெருமைப்படுத்துவேன். நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்திலே, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே, நீங்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே, நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே, நீங்கள் வியாபாரங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய பேரினை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அதே இடத்திலே அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து
கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் வாழ்வீர்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசத்துடனே கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்கள். விசுவாசத்துடனே கர்த்தரை பற்றிக் கொள்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களும் பெயரும் அற்புதங்களும் நிறைவாக கிடைக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தவான்களாகவும் நீதிமான்களாகவும் நிறைவாகவும் வாழ்வீர்கள்.